ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ இன் மை பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சீரியல் கில்லர் பற்றி. நம்ம பார்க்க போகிற சீரியல் கில்லர் ஒரு நார்மலான சீரியல் கில்லரே இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சைனா மக்களும் இன்னும் இருக்கிற சைனா மக்களும் அந்த பேரை கேட்டால் பயப்படுறாங்க. அவனோட வரலாறை ஹிஸ்ட்ரியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த மாதிரி சீரியல் கில்லரை நம்ம பார்க்க போகிறோன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. கண்ணை மூடி என் கூட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரீங்களா? பார்க்கலாம் நம்ம என்னென்னலாம் அவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அவன் ஒரு நார்மல் மனுஷனோ இல்லை ஒரு சைக்கோவோ இல்லை. அவன் ஒரு நாட்டோட பிரின்ஸ், அடுத்தது ராஜா ஆக போக தகுதியானவன். அந்த மாதிரி ஒரு பர்சன் சீரியல் கில்லராக இருந்தால் என்ன ஆகும் நம்ம பார்க்க போகிறோம். காசு, பதவி, பவர், இது மூணுமே ஒரு டேஞ்சரஸான போதை. இது மூணுமே ஒரு சீரியல் கில்லர் கையில் கிடைச்சா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். Shadows breathe, the night turns ash. Sleep with fear, bedtime stories with Jash. என் கூட 2000 வருஷத்துக்கு வந்துட்டீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோன்னா சைனாவில் ஹான் டைனாஸ்ட்ரி ஒரு செம்மையான ரொம்ப வளம் மிக்க ஒரு நாடாக இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து ஆட்சி செஞ்ச ஒரு அரசனோட பேர் தான் எம்பரர் ஜிங். அந்த ஆள் நார்மல் மனுஷெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள். இந்த ரூல்ஸு இப்படி தான் மனுஷன் இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு கட்டுப்பாடோட வளர்கிற ஆள். இந்த மாதிரி ஆள் கீழே தான் நம்ம பார்க்க போகிற அந்த பர்சன் இருக்கார், லியோ பெங்லி. அந்த ஆள் அரச பரம்பரையோட பிளட்ல பிறந்த ஆள். ஆனால் அதே அரச பரம்பரைக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு ஆள் லியோ பெங்லி. யாரு? நம்ம இத்தனை நேரம் பார்த்துட்டு இருந்த எம்பரர் ஜிங்கோட நெஃப்யூ. அவன் ஒரு எனிமியும் இல்லை வேற ஒரு காரணமும் இல்லை. அவன் எம்பரர் ஜிங்கோட ஓன் பிளட். அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் கூட பயப்பட்டாங்க கையை நீட்டி அவன் முன்னாடி பேசுறதுக்கு. ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் சூசைடுக்கு சமம். அப்போ நினச்சி பாருங்க எந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு ஆளுன்னு. அவன் சின்ன வயசுல லியோ பெங்லிக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஹேபிட் இருந்துச்சு. என்னன்னா, அவன் மனுஷங்களோட ஃபேஸை பார்க்க மாட்டான். அதுக்கு பதிலாக அந்த மனுஷனோட ஃபேஸில் இருக்கிற எமோஷன்ஸை ரீட் பண்ணுவான். ஜென்ரலாக மனுஷனோட ஃபேஸில் என்னென்ன எமோஷன்ஸ் இருக்கும்? ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாரோ, இல்லை ஒரு இயலாமை, இத்தனை விஷயம் ஒரு மனுஷனோட ஃபேஸில் இருக்கும். அவனுக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்த்து அவனோட ஆழ் மனசில் பதிஞ்சிருச்சு. அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நைட்டு பக்கரமாக வெளியில் வந்துச்சு. ராத்திரியானா லியோ பெங்லி அரண்மனை விட்டு வெளியில் போவான். அங்கே ஃபுல்லாக காட்ஸ் இருப்பாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, அத்தனை காட்ஸ் இருக்காங்க. ஒரு பிரின்ஸ் மாதிரி ஒரு ஆள் வெளியில் போய் ஊரை சுற்றி பார்க்க போகிறான்னா காட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவன் பின்னாடி பின்தொடருவாங்க. ஆனால் லியோ பெங்லி பின்னாடி யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பயம். லியோ பெங்லி எதையோ தேடி நைட்டானா போக ஆரம்பிச்சான். அது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நைட்டு பார்ப்பான். அப்படி பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, டெய்லி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, இதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பித்தான். அது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனால் அவன் நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்குள்ளேயே போக ஆரம்பித்தான். அது எதுக்காகன்னு தெரியுமா? அது எதுக்காகனா, அங்கே இருக்கிற ஆளுங்களை கொலை பண்ணுறதுக்கு. அவனுக்கு கொலை பண்ணுறதுல ஒரு இஷ்டமே இல்லை. இஷ்டம் இல்லைன்னா அவங்கள கொன்று அவங்க பாடியை பார்த்து ரசிக்கிற ஆள் இல்லை. அந்த கொல்லும் போது
அந்த ஆளுங்களோட மனசுல இருக்கிற அந்த பயம் ஃபேஸில் தெரியும் போது அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவன் எதையோ அடைஞ்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஆனான். அந்த ஒரு போதைக்காக தான் அங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் கொலை பண்ணான். சின்ன குழந்தைங்க, ஆம்பளைங்க, பொம்பளைங்கன்னு எந்த பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையும் கொடூரமாக கொன்னான். அவன்கிட்ட ஒரு பெரிய வாள் இருந்துச்சு. அந்த வாள் எடுத்து சதக் சதக் சதக்னு ஃபுல்லாக குத்தி கொன்று அங்கே இருக்கிற ரத்தம் எல்லாம் தெரிச்சு உடம்பு ஃபுல்லாக ஒரு பிளட் பாத் எடுத்த மாதிரி வந்தான். நைட்டு எல்லாத்துக்குமே பயம். ஒவ்வொரு ஆளாக சாகிறத பார்த்து இந்த லியோ பிங்லி தான் பண்ணுறானா இல்லை வேற யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு எல்லாத்துக்கும் பயம். இப்போ அவன் எப்படி கொலை பண்ணுறான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் நடுராத்திரியில் அவன் வீட்டை விட்டு வெளியில் வரான்னா லியோ பிங்லி அவனை பின்தொடருவான். அப்படியே மெதுவாக அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் நடக்கிற அதே ஸ்பீடில் மெல்லமாக பின்னாடி நடந்து 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 போவான், ஒரு வேட்டைக்காரன் மாதிரி. கடைசியாக அந்த மனுஷன் எங்கே போகிறானோ அது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு யாருமே இல்லாத சமயத்தில் அவனை ஒரே குத்து அப்படியே அந்த வாளில் குத்தி, அப்போ அவன் ஐயோன்னு கத்துற அந்த சவுண்டு அவனுக்கு ஒரு அட்ரினல் ரஷ்ஷை கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அவன் எந்த மாதிரி ஒரு போதையிலையும் அவன் பார்த்ததில்லை. அவன் சீக்கிரமாக கொலை பண்ணிட்டு எல்லாம் போக மாட்டான். கொலை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல இருந்து அந்த பணத்தை பார்ப்பான். பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த பயம் எப்போவுமே இந்த மக்களுக்கு என் மேலே இருக்கணும்னு ஒரு வெறி. ஊர் மக்கள்னால அவனை தடுக்கவே முடியல. நைட்டானா எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு வெளியிலேயே வராமல் தலை காட்ட முடியாமல் பயத்தில் கூனி கொருகி இருந்தாங்க. அவன் வெளியில் ராஜா மாதிரி, ஒரு வேட்டைக்காரன் மாதிரி, ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி சுற்றினான். அப்போ இருக்கிற மக்களோட மனநிலை ரொம்ப பாவமாக பரிதாபமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற மக்கள்லாம் கூடி நம்ம எம்பரர் ஜிங் கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு போனாங்க. எம்பரர் ஜிங் ஃபஸ்ட்டு அதை காது கொடுத்து கூட கேட்கல. ஏன்னா அவருக்கு இந்த விஷயத்தை பற்றிலாம் தெரியாது. அவர் இந்த அரசியல், இந்த போர், அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப பிஸியாக இருந்தார். ஆனால் இந்த கொலைகள் தொடர்றதை பார்த்தார் அவர். அப்போ பார்த்தோன்னே எம்பரர் ஜிங்க்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை லியோ பிங்லியே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு காவலாளியை வச்சு அவரை பின்தொடர வச்சு அவர் என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன செய்யறாரு, எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி வர சொன்னார். அந்த காவலாளி சொன்ன விஷயம் அவருக்கு ஷாக்காக இருந்துச்சு. அந்த காவலாளி சொன்னான், அவர் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொலை பண்ணுறாரு, அவர் ஒரு பணத்தை பார்த்துட்டு சிரிக்கிறாரு, அவர் பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்கு, நாங்கள் ஒரு சாத்தானை பார்த்த மாதிரி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அந்த காவலாளி ராஜா கிட்ட சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு எம்பரர் ஜிங்க்கு கோபமாயிடுறாரு. அப்போ லியோ பிங்லியில் உடனடியாக இந்த அரசவைக்கு வர வைக்கிறாரு. லியோ பிங்லிக்கு அப்போவுமே பயம் இல்லை, அவன் தைரியம், அவனுக்கு அவ்வளோ திமிரு எல்லாமே அந்த அரசவையில் இருந்துச்சு. வந்துட்டு ராஜாக்கு வணக்கம் கூட வைக்காம திமிரா நெஞ்ச நிமித்தி நின்றுட்டு இருந்தான். அப்போ அந்த சமயத்தில் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவன் மேலே பயமாக இருக்காங்க. இதில் இவன் வேற இப்படி கொலை பண்ணுவான்னு தெரிஞ்சா இன்னுமே பயப்பட்டு அப்படியே மேலேயே போயிடுவாங்க. அந்த பயம் அவங்களுக்குலாம். அப்போ ஒரு அரசல் புரசலான ஒரு செய்தி, லியோ பிங்லி எத்தனை பேரை கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு காவலாளி கிட்ட கேட்கும் போது காவலாளி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தினார். அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்ச விஷயம் தான் என்னன்னா, அவன் 100க்கும் மேலே ஆளுங்களை கொலை பண்ணியிருக்கான். அதை கேட்டு ராஜா அப்படியே ஷாக் ஆயிட்டார். கோவமான ராஜா லியோ பிங்லி கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு கொலைகாரனை, ஒரு கொடூரக்காரனை என் அரசவையில் நான் வைக்க விரும்பலைன்னு சொன்னார். அதை பார்த்து லியோ பிங்லி ஷாக் ஆயிட்டான். நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு திமிரா கேட்டான். இப்போ ராஜா சொன்னார், இந்த கொலைகளுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு எனக்கு ஆதாரத்தோட தெரியும், அதனால நீ இந்த அரசவையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இது என்னோட அரசவை, எனக்கு இதில் எல்லா உரிமையும் இருக்குன்னு அவன் ஆர்கியூ பண்ணான். இப்போ ராஜா சொன்னார், இது என்னோட எம்பையர், என்னை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இன்னும் பிறக்கலைன்னு சொன்னார். அதை கேட்டு லியோ பிங்லிக்கு கோபம். அப்போ ராஜா இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸை சொன்னார், இனிமேல் இந்த அரசு சலுகை எதுவுமே உனக்கு செல்லுபடாது, இனிமேல் என்னோட
கட்டுவணைக்குள்ள, என்னோட பவுண்டரிக்குள்ள நீ இருக்கக்கூடாது. இனிமேல இந்த ராஜ குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த 3 அரசாணைய ராஜா வந்து வெளியிட்டார். இதை கேட்டு லியோ பிங்லிக்கு பயமாயிருச்சு. அப்போ இன்னொன்னு சொன்னார் ராஜா, இங்கிருந்து நீ வெளியில போனோம், அப்படி நீ என்னோட பவுண்டரிக்குள்ள வந்தா உடனடியா தலையை துண்டிச்சிருவோன்னு சொன்னார். அதை கேட்டுட்டு லியோ பிங்லிய நாடு கடத்தினாங்க. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வரைக்கும் லியோ பிங்லி எங்க போனான்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் அந்த ராஜா கூட தெரியாது. அவன் எங்க போனான், எங்க போய் செட்டில் ஆனா, யார் கூட இருந்தான் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ராஜா முக்கியமான அந்த ரூல்ஸ் புக்ல அவர் சொன்ன அந்த அரசாணையில ஒரு விஷயத்த கூட ஆட் பண்ணாரு. என்னன்னா, அவனோட பேரு ஈவன் ஹிஸ்டரிஸ்ல இருக்கக்கூடாது. ஏன்னா ஹிஸ்டரிஸை படிக்கும் போதே மக்கள் வந்து பயப்படுவாங்க. என்னோட அரசாட்சியில அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லைங்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜா வந்து சொன்னார். அதனால் லியோ பிங்லியோட எல்லா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸும் அழிக்கப்பட்டுச்சு. இன்னைக்குமே சைனா மக்கள் பயத்துல தான் இருக்காங்க. மேபி இனிமேல் லியோ பிங்லியோட ஃபேமிலி அங்கே இருக்கலாம். இன்னும் யாருக்கு தெரியாம கொலையும் நடந்து கொண்டு இருக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னு நம்புறேன் இந்த ஸ்டோரி. உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் என் ஸ்டோரி வந்து நீங்கள் ரெகுலராக கேட்கணுன்னா பெல் பட்டன் அடிச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளையா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. ஸோ கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். நீ அடுத்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன். பை பாய்.